பட் பார்த்தனா மங்களகரமா ஆரம்பிப்பாங்க. சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் ஓப்பனிங் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து முட்டு கொடுக்குறதுனா நிறைய கொடுக்கலாம் மச்சான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கவாத்தியில் போட்டாங்க, அவே மேட்ச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பிச்சு வந்து ரொம்ப மழையால், அதுக்கு முன்னாடி நாள் மழையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீமுக்குள்ளேயே மொமெண்டம் இல்லையா, இல்லை டீம் மேனேஜ்மெண்ட் சரியில்லையா, இல்லை கோச்சு சரியில்லையா, எல்லாரையும் கொஸ்டின் பண்ணணும். ஒரு 100 தொடறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 100 ஆகும்போதே உள்ள வந்துட்டாப்ல. 100 தொடறதுக்குள்ள மச்சான் இவங்கிட்ட ஒரு கேப்டன்சி இருக்குன்னு நினைக்கிறியா மச்சான்? ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட்டு, ஒன்னும் தெரியலப்பா இவங்கிட்ட. ஒரு கேர்ஸா அது கேப்டன்சி, ஒரு கேர்ஸா? ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தான். அந்த ஷூட் செலிப்ரேஷன்லாம் பண்ணான் தூபை 2வது விக்கெட் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபீல்டிங்கில் சிஎஸ்கே அடி வாங்குறதை பார்த்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோம், அதாவது ட்ரூ சிஎஸ்கே ஃபேன்ஸ் போது. அதே மாதிரி அவனோட சிஎஸ்கேவோட ஹார்ட் இருக்கு, பையன் ஃபுல் ஹார்ட் வந்து சிஎஸ்கே கொடுத்துருக்கான். 12 வருஷம் ஜேர்னி. ஸோ அதனால் அவனே அறியாமல் ஒரு எமோஷனல் ஆகிட்டான். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மேட்ச் முடிஞ்சதோ போய் சிஎஸ்கே பேட்சை கிஸ் பண்ணான். ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிஎஸ்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்களோ. வணக்கம் மக்களே. ஸோ எஸ், ஸோ சந்தோஷமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்த ஒரு ஸ்ட்ரீமை ஸோ ரொம்ப மோசமான ஒரு கவலைக்கிடமான ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளி விட்டாங்க. ஸோ என்ன பண்ண போறோம்? ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில பார்த்தாவே. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் IPL 2026ல ஃபர்ஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ஒரு பரிதாபமான ஒரு டிஃபீட் வந்திருக்குப்பா. சோ அத பத்தி பேசுறதுக்கு என் கூட லிங்க்ஸ் வந்திருக்காரு. வணக்கம் மக்களே. சம்மரைஸ் பண்ணனும்னா அதுதான் மச்சான். என்னன்னா 2025ல ஒரு சரியான அடி சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரி விட்றா, இந்த சீசன் இப்படி போயிடுச்சு, அடுத்த சீசன் ஏதாவது பண்ணலாம். ஒரு பெரிய ஜெயன்ஸ் இல்லையா, இந்த ஒரு லெஜெண்டரி கிளப்பு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு ஃபைனல் ஒரு சீசன் ஃபைனல் கப் அடிக்கலன்னா அடுத்த சீசன் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசை தேத்திட்டு இருந்தாங்க. பட் பார்த்தோன்னா மங்களகரமாக ஆரம்பிப்பாங்க. சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் ஓப்பனிங் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து முட்டு கொடுக்குறதுனா நிறைய கொடுக்கலாம் மச்சான். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கவாத்தியில் போட்டாங்க, அவே மேட்ச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பிச்சு வந்து ரொம்ப மழையால், அதுக்கு முன்னாடி நாள் மழையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, 127லாம் இப்போ மாடர்ன் டே T20ல ரொம்ப எனக்கு தெரிஞ்சு 1 ஆஃப் டே எல்லாருக்குமே ஆகுனாதான் அப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு மச்சான். என்ன ஒரு டீமுக்குள்ளேயே மொமெண்டம் இல்லையா, இல்லை டீம் மேனேஜ்மெண்ட் சரியில்லையா, இல்லை கோச்சு சரியில்லையா, எல்லாரையும் கொஸ்டின் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஸ்கோர் கார்டை பார்த்தாலே தெரியுது. 12 ஓவரில் 128 அடிச்சிட்டாங்க 2 விக்கெட்டில். இவனுங்க தடவி 19.4 ஓவர் வரைக்கும் 127 தான். அதுவுமே கஷ்டப்பட்டு ஒரு 100 தொடறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 100 ஆகும்போதே உள்ளே வந்துட்டாப்புல, 100 தொடறதுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்கோர் கார்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஒரு நல்ல விஷயம் பற்றி பேசலாம். இதை பற்றி நீ டேக் ஆன் பண்ணு மச்சான். எஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்ல விஷயம் இது. சோ நம்ம வேர்ல்ட் கப் Under-21 Under-19 வேர்ல்ட் கப், அங்கேயே வந்து ஆயுஷ் மாத்ரே கேப்டன்சி பண்ணிருப்பான். சோ அங்க சூரியவன்ஷி அப்பவும் அவன் தான் சிங்கிள் அண்ட் கேரி, கரெக்டா? சோ நிறைய மேட்சஸ் கேரி பண்ணி கொடுத்தான். அண்ட் ஃபைனல்ஸ்ல அடிச்சதை பார்க்கும்போது நிறைய பேர் வேற லெவல் தான் நினைச்சிருந்தாங்க. பட் அவனோட ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கும்போது நம்ம இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒன்ஸ் அகெயின் நம்ம யாரையுமே அவர் ஃபெயில் பண்ணல. IPLல சூடா வந்தான். சோ 15 பால்ல 50, அதுவும் ஃபர்ஸ்ட் இந்த சீசன்ல அவனுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வெச்சு பூந்து விளையாடிட்டான். அண்ட் இதுல ஃபாஸ்டஸ்ட் 50 13 தான் மச்சான். 2 பால் தான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கான். ஜெய்ஸ்வால் தான் ஃபாஸ்டஸ்ட் 50 முன்னாடி சீசன்ல. 2 பால் தான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கான். கூடிய சீக்கிரத்துல அடிச்சிருவான் போல. அடுத்த 2 மேட்ச்ல அடிச்சுக்கலாம் சான்ஸ் இருக்கு. ஆட்டம் மச்சான், ஒண்ணுமே பண்ண முடியல இவன்கிட்ட. இவன் ஆடுறதுக்கு அப்புறம் நம்ம பிளேயர்ஸ் மூஞ்சி பாத்துக்கிறானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி ஆடுறான். இதுல வந்து நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் போலிங் பத்தி நம்மளுக்கு தெரியும். சில லைன்-அப்ல வந்து பார்த்தாவே தெரிஞ்சிரும்ன்றது நம்ம ப்ரெடிக்ஷன்ல சொன்னோம். போலிங் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு லைன்-அப்பா தான் போனாங்க. இப்ப அதை விட கவலைக்கிடமா இப்ப பேட்டிங் கடப்பார லைன்-அப் அப்படி இப்படி எல்லாம் பேசணும். அடிச்சு தட்டி உட்கார வச்சிருக்காங்க சிஎஸ்கேவை. அதுவும் சின்ன பையன் அடிச்சடிலாம் வந்து ரியாலிட்டி செக் மாதிரி தான் இருந்தது. என்ன மச்சான், இந்த பிச்சிலே ஆடணும்ன்ற மாதிரி இருந்தது மச்சான். ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 2வது நாள் 3வது நாள் மாறி இருக்கும் தெரியுமா பிச்சு. 2வது நாள்ல ஃபுல்லா போலிங் ஃபேவரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா அப்படி ஆடினாங்க. தெரிஞ்சு போலிங் அவனுங்க சுமாரா தான் போட்டிருக்காங்க. இவனுங்க பேட்டிங் ஆடலையா, இல்ல நிஜமாலே நல்ல போலிங்? எனக்கு கிரெடிட் RR கொடுக்குறதா. சூப்பரா போட்டான், பர்கர்லாம் பயங்கரமா போட்டான் மச்சான். நான் சிஎஸ்கே கூட எந்த டீம் ஆனாலும் நான் அதுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டேன் மச்சான். அடுத்த ஒரு டீம் மும்பை கூட இல்ல வேற யாருன்னா ஒரு நல்ல டீம் கூட ஆடி அவங்க ப்ரூவ் பண்ணா நான் ஒத்துப்பேன் கிரெடிட். ஏன்னா RRம் வந்து போன சீசன் வந்து 9th முடிச்சிருக்காங்க. சிஎஸ்கேக்கு ஒரு பொசிஷன் 8. இந்த மேட்ச் சூப்பராகவே ஆடினாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, ரூல் அவுட் பண்ணல. பட் அந்த அதர் ஹேண்ட் சிஎஸ்கே பத்தி என்னத்த சொல்றது தெரியல. ஓகே, அடுத்து மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ ருத்ராஜ் மச்சான், இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? 5 மேட்ச் கடைசியா கேப்டன்சி பண்ணதுல
ஓகே பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு தோனி இல்லாத ஒரு மேட்ச் கேப்டன்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கான் கரெக்டா இந்த மேட்ச் தான் அது. இப்போ தோனி லிட்டரலா ஒரு இன்ஜுரி கேம்ஸ் வர மாட்டானா. சோ அப்படி பாக்கும்போது அகைன் ஆன் பேப்பர்ஸ் வந்து நம்ம இவங்கிட்டயுமே வந்து லூசிங் நிறைய வந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு மேட்ச் 5 மேட்ச் இவங்கிட்ட ஒரு கேப்டன்சி இருக்குன்னு நினைக்கிறியா மச்சான்? ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் தெரியலப்பா இவங்கிட்ட. சோ நீங்க சிஎஸ்கேல எவன் போட்டாவும் இதான் நிலைமையா அப்படிதான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன தோனிக்கு அப்புறம் யார் இருந்தா? ரெய்னா இருக்கும்போது ஒரு கர்ஸா அது கேப்டன்சி ஒரு கர்ஸா மச்சான் இல்லடா. people are expecting more from CSK கேப்டன்சில வந்து இப்போ நம்ம என்ன சொல்றோம், ரித்துராஜ் வந்து கேப்டன்சி பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரியுது, முன்னாடி நம்ம சொல்ல இப்போ சொல்றோம் இது மாதிரி சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் நீ யாருக்கு கொடுப்ப கேப்டன்சி? உனக்கு கொடுக்கணும்னா சஞ்சு கொடுப்ப. மேபி ஆர்ஆருக்கு பண்ணியிருக்கான் சஞ்சு சாம்சங், ஓகே கொடுக்கலாம். அங்கேயும் இதே நிலைமை தான் ஆகும். திருப்பியும் தலை கெட்டு தலை வந்துதான் பண்ணணுமா உங்களுக்கு? ஏன்னா இவனை 2 சீசன் பேக் பண்ணிட்டோம் மச்சான். சிஎஸ்கே ஆல்ரெடி 2 சீசன் பேக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் பேக் பண்ணுவாங்க. இந்த ஒரு சீசன் கொடுத்துருக்காங்க, ரியாலிட்டி செக் மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஸ்குவாட், நீ கேட்குற யங் ஸ்குவாடே கொடுக்குறோன்ட்டு, இது ஒரு ரியாலிட்டி செக்கா? இப்போ இந்த சீசன் ஒரு மோசமா போச்சு அப்படின்னா ஏதாவது இருக்குமா? தேர் ஆர் சான்சஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாடை வந்து இந்த தடவை சிஎஸ்கே உருப்படியா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி விஷயம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சின்ன பசங்களை இறக்குறேன்டா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. பட் நீ 5 கீப்பர் எடுத்தா இதான் நடக்கும்பா எனக்கு தெரிஞ்சு. கார்த்திக் சர்மாவோட 4 மிஸ்ஃபீல்டிங்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. வந்து அவர் கீப்பர் அவனை தூக்கி அங்க போட்டீங்க, அவன் தடவறான் பால். கார்த்திக் சர்மாலாம் எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் இன்னும் ஹாரிபிளா இருந்தது. சிஎஸ்கே சொல்றியா பேட்டிங் வந்து கார்த்திக் சர்மா பேட்டிங் ஆக்சுவலி ஒரு மாதிரி ஒரு மச்சான் நான் சொல்றேனே, கார்த்திக் சர்மா, ஆயுஷ் மாத்ரே, இல்ல வேற யாரு, சர்வாஸ் கானா, எல்லாருமே பரவாயில்லடா. சர்ஃப்ராஸ் கானும் பரவாயில்ல மச்சான், நான் சீரியஸா சொல்றேன். அவங்க எல்லாம் வந்து யங் பிளேயர்ஸ், டைம் கொடு. நீ ரித்துராஜ் அவன் என்ன பண்றான்? அவன் வந்து மெச்சூரிட்டி காட்டணும். மெச்சூரிட்டியே காட்ட மாட்டேன்றானே இந்த மாதிரி கேம்ஸ்லயுமே. சஞ்சு சாம்சன் விட்டுரு மச்சான், பரவாயில்ல. நீ ரித்துராஜ்லாம் வந்து நீ வந்து ஜென்சி மாதிரி ஆடணும்னு நினைக்கிறான். ஆமா ஆமா ஆமா. கார்த்திக் சர்மா நல்ல நாக் தான். ஆக்சுவலி நல்ல நாக்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன நல்ல ஸ்டார்ட். ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபியூக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். இன்னொருத்த அந்த கான்லாம் வந்து சர்ஃப்ராஸ் கான்லாம் வந்து 11லயே இல்ல, ஒரு பேனிக் மாதிரி போட்டு. ஆமா பேனிக், அதுவும் பெரிய பேனிக் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பண்ணது. போட்டு போயிருக்கலாம் இம்பாக்ட் யூஸ் பண்ணாம. ஆமா ஆமா. நீ ஸ்பின்னரா ராகுல் சார் வச்சிருக்க, கீழ பிரசாந்த் வீர் இருந்தான், எல்லாருமே விட்டுட்டு திருப்பியும் ஒரு 2 விக்கெட் போச்சு. உடனே வந்து சர்ஃப்ராஸ் கான் எடுத்து வந்தாங்க. பரவாயில்ல, அவன் அடிச்சான், இல்லெல்லாம் சொல்ல முடியாது. கம்பேர் டு அதர் பேட்ஸ்மேன் ஓவர் 10 அண்ட் சர்ஃப்ராஸ், அவங்க 2 பேரும் ஏதோ ஆடின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜி அடிச்சுட்டான். நான் ஓவர் 10 அப்படி ஆடி இங்கிலாந்து கூட பார்த்தது இல்ல மச்சான் எனக்கு தெரிஞ்சு. அவன் ஆடுறான் மச்சான். ஏன்னா சிஎஸ்கே அவ்வளவு கேவலமா இருக்கு, அதனால தான் அவனே பெட்டரா தர்றான் ஆக்சுவலா. சொல்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு. ருத்ராஜ் நீ கேப்டன்சில எனக்கு தெரிஞ்சு மாற்றம் வரும். இந்த சீசன் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மிட் ஆஃப் தி சீசன்லயும் வர வாய்ப்பு இருக்கு மச்சான். இப்படியே ஒரு 5 லாஸ் 6 லாஸ் கண்டினியூஸா வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஏதாவது சொல்றது கரெக்ட் தான். ரித்துராஜ் கேப்டன்சி மேபி நீ டவுட் பண்ற, ஆனா இதுக்கு மேல சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நீ பேசுவ நான் நம்புறேன். சோ அவங்கள பத்தி பேசும்போது தான் தெரியும் இவன் மிஸ்டேக் மட்டும் கிடையாது எனக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பெரிய தடகட் இருக்கு. சோ எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட் என்ன? அது நெக்ஸ்ட் என்னன்னா, அவன் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல கான்ஃபிடென்ட்டா தான் சொல்லியிருந்தான். சோ இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு, மூவ் ஆன் பண்ணிடலாம், இன்னும் ஒரு 3 நாள்ல எங்களுக்கு ஹோம் மேட்ச் இருக்கு, ஸோ ஹோம் மேட்ச்ல நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோன்ற மாதிரி பேசியிருக்கான். ஸோ பாசிட்டிவ் இன்டென்ட்டாக தான் இருக்கு. அதே மாதிரி ஃபேன்ஸும் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி. பட் என்னன்னா ஒரு 2025 ரிப்பீட்டான்னு தெரியுது. ஸோ இன்னும் ரீபில்டிங் ஃபேஸில் இருக்கானுங்க. டீம் ப்ராப்பராக ஒரு கோர் செட் ஆகல. கோராக இருந்த ஜடேஜாவே அமுச்சு விட்டாங்க. ஸோ என்னப்பா ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கான். அதுக்கடுத்து பெரிய தலைக்கட்டு வந்தார். ஸோ இவன் எனக்கு தெரிஞ்சு அவுட் டேட்டட் ஆயிடுச்சா மச்சான் இவனோட கோச், இவனோட மேனேஜிங். அவுட் டேட்டே இல்ல மச்சான், இவன் அப்பத்துல இருந்தே அப்படிதான். இனிஷியல் கேரி தோனியால தான் தப்பிச்சிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே. ஆக்சுவலா இவனோட இன்ஃப்ளூயன்ஸே எனக்கு தெரியல. இவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரே விஷயத்துல வந்தது, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். நியூசிலாந்து பிளேஸ் எடுத்துட்டு வர்றதுல பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருந்தான் இவன். மத்தபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நான் பாக்கல. எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் தலைக்கே குத்துட்டு போயிடலாம். இவனோட இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ சொல்றல ரித்துராஜோட இது கேப்டன்சி ஏதாவது வரணும்னு, இவனோட இன்புட் ஏதாவது வரலாமே. சோ இவன் வந்து ஈஸியா வந்து ரித்துராஜ் ஸ்கேப் கோட் ஆகுற மாதிரி இருக்கு. இவன் வந்து ஒரு மாதிரி தனியா இருந்து தப்பிச்சுட்டே வரான் தொடர்ந்து. இப்போ போன சீசன்லயும் அதே தான் நடந்தது, இந்த சீசனும் திருப்பி ஃபிலிமிங் தான் பண்றான். அதே மாதிரி அந்த ஆக்ஷன் அப்பவும் தான் உட்காந்துட்டு இருந்தான். அதே மாதிரி மேட்ச் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லயும் வரான்பா. சிஆர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லயும் வந்து பேசுறான். என்னதான் பேசுறான்னு தெரியலையே. ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கா இல்லை என்ன மென்டாலிட்டி இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சுமே இவரோட பொசிஷன்லையுமே எனக்கு தெரிஞ்சு சேலஞ்சஸ் இருக்குது. தூக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக மிட் ஆஃப் த சீசனில் தூக்குறதுக்கும் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்படியே பேடாக நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேடா நீ சொல்கிற மாதிரி பேடா போச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேபி ரித்துராஜ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்குவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவனை தூக்குனாதான்
இனி கோயிங் ஃபார்வர்ட் வேற ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ் வச்சு எவ்வளவு நாள் தான் நீ ஓட்டுவ? திருப்பி மேட் என்ட்ரிய போடுற எல்லாமே நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுலதான் தெரியல ஏன் ஒரு மேனேஜர் வந்து அவனோட கண்ட்ரி ஆளுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ இது தரான் அதுன்னு தெரியல. பட் பாப்போம் கோயிங் ஃபார்வர்ட். ஒரு மேட்ச் தான் நீ சொன்ன மாதிரி ஆயிருக்கு, அது வச்சு நம்ம அப்படியே ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். இன்னொரு மேட்ச் பஞ்சாப் கிட்ட இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து 5th வந்து ஆர்சிபி கூட இருக்கு. எல்லா மேட்சுமே வந்து இனி கோயிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டா நீ சொன்ன மாதிரி நிறைய வின்ஸ் வேணும். பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஜடேஜா மச்சான் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தோன்னா லிட்ரலி பிங்க் ஜெர்சியில் ஜடேஜாவை பார்க்குறது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவனுமே போலிங் போடும்போது நல்ல ஆட்டிடியூட் இருந்தது மச்சான். ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தான். அந்த ஷூட் செலிப்ரேஷன்லாம் பண்ணான் துபை 2வது விக்கெட் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபீல்டிங்கில் சிஎஸ்கே அடி வாங்குறதை பார்த்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோம், அதாவது ட்ரூ சிஎஸ்கே ஃபேன்ஸ் போது அதே மாதிரி அவனோட சிஎஸ்கேவோட ஹார்ட் இருக்கு. பையன் ஃபுல் ஹார்ட் வந்து சிஎஸ்கே கொடுத்துருக்கான். 12 வருஷம் ஜேர்னி. ஸோ அதனால் அவனே அறியாமல் ஒரு எமோஷனல் ஆகிட்டான். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மேட்ச் முடிஞ்சதோ போய் சிஎஸ்கே பேட்சை கிஸ் பண்ணான். ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிஎஸ்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்களோ மச்சான்? இல்லடா, எனக்கு தெரிஞ்சு அது பெரிய தப்பு நான் சொல்ல மாட்டேன். லாஜிக்கலா நீ பார்க்கணும்னா, நீ எமோஷனலா சொல்றேன்னா நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஜடேஜாவை எப்படி அனுப்பணும் எல்லாமே கரெக்ட் தான். பட் லாஜிக்கலா யோசிக்கும் போது நம்மளுக்கு சஞ்சு நீங்க எடுத்தீங்க ரீப்ளேஸ்மெண்டா. சஞ்சு வேர்ல்ட் கப் இன்னிங்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அண்ட் விக்கெட் கீப்பர் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கோயிங் ஃபார்வர்ட் சஞ்சு வந்தா சூப்பரா இருக்கும். அதுக்கு ட்ரேட் பண்ண வேண்டிய ஜடேஜாவா இல்ல சிவம் தூபே அந்த மாதிரி பிளேயர்ஸ் பண்ணிருக்கலாமா? சிவம் தூபே பண்ணிருக்கலாம், கரெக்ட் தான். பட் ஜடேஜாவை ஏன் பண்ணாங்க? பட் ஜடேஜாவோட வேல்யூ தானே சஞ்சு, அப்படிதானே போச்சு. கரெக்ட் தான். ஒரு 2-3 பிளேயர் நாங்க கொடுக்குறோம், எங்களுக்கு கொடுத்துருங்க சஞ்சுன்னு கூட வாங்கி இருந்திருக்கலாம் இல்லையா? முடியும்ல. மேபி அப்படி ஏதாவது பண்ணிருக்கலாம். இப்போ ஜடேஜா அவங்களுக்கு ஒரு பெரிய அசெட்டா தானே வந்திருக்கான் சீரியஸா. சோ ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மச்சான், அது எனக்கு என்னமோ ட்ரூ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜடேஜா அமைச்சது கொஞ்சம் கஷ்டமான காலம் தான், தப்பு தான். எவ்வளவு வேஸ் இருக்கு மச்சான் அவனுக்கு. விக்கெட் கீப்பர் இப்ப கார்த்திக் ஒரு 4-5 விக்கெட் கீப்பர் வச்சிருக்க. சஞ்சு சாம்சன் நல்ல பிளேயர் தான், ஜடேஜாவோட நல்ல பிளேயர். இப்பத்தி கரண்ட் சுச்சுவேஷன் ஜடேஜாவோட நல்ல பிளேயர் தான். பட் ஒருத்தன் லாயலா 12 வருஷம் உனக்கு கெரியரே கொடுக்குறான். கப்பு 2-3 அடிச்சு கொடுத்துருக்கான். 2-3க்கு மேலேயே. ஸோ அதெல்லாம் அடிச்சு கொடுத்துருக்கான். அவனை போய் அடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு லாயல்ட்டியே இல்லாத மாதிரி இருக்கு. ஆப்வியஸா ஜடேஜா போனது பெரிய மிஸ் தான். பட் இப்போ அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல மச்சான். ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடிட்டான், அவன் எமோஷனலா நீ சொல்ற மாதிரி பண்ணியிருக்கான். ஓகே, அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ற வேண்டிய விஷயம் தான். பட் இன் கேம் அவன் கேம் விளையாடினா எப்படி சிஎஸ்கேல விட்டானோ அதே மாதிரி தான் இங்க ஆரம்பிச்சிருக்கான். மேபி ஜடேஜா பிடிக்கும் அப்படின்னா ஆர்ஆர்லயுமே பீப்புள் வில் பி ஹாப்பி டு see ஜடேஜா. அதுதான் அவரு ஜடேஜாவே சொல்லியிருக்கான். என்னன்னா எனக்கு டிஃபிகல்ட்டா தான் இருந்தது ஒரு பிங்க் ஜெர்சி போட்டு எல்லோக்கு அகேன்ஸ்ட் ஆடுறது. பட் 12 வருஷம் இது ஒரு ஜேர்னி, அது முடிக்கு வந்திருக்கு. பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் வச்ச டீம் கிட்ட தான் வந்திருக்கிறேன். ஸோ என்னோட ஹெண்டிங் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கான் பாசிட்டிவா. ஓகே, அது வரைக்கும் அங்கதானே ஆர்ஆர்ல. ஆமா, அதனால ஓகே வேற ஏதோ கிளப்புக்கு போகாம இங்கே தானே போனான். ஸோ அப்படியே நினைச்சிட்டு ஓகே. ஸோ இதுதான் இதா நடந்தது. இது சென்னை பின்கோடு கார்டாப்பா, இது சென்னை பின்கோடுன்னு வேற சொல்ற. கரெக்ட், அதே மாதிரி தான் நடக்குது அங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சங் அண்ட் ரித்துராஜ் கேக்வாட் 2 பேரும் ஓபன் பண்ணாங்க. நம்ம இந்த மேட்ச்க்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், ரித்துராஜ் இந்த மாதிரி நாங்க 2 பேரும் தான் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டான ஓப்பனிங்கா லிங்க்ஸ் நீ சொல்லு. இப்போ அது வந்து ஆயுஷ் மாத்திரிக்கே கொடுத்துருக்கலாமா இல்ல இவங்க பண்ணது கரெக்டா? எனக்கு எப்படின்னா மச்சான், நான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு பிளேயர் வந்து நல்ல ரன்ஸ் அடித்த பொசிஷன் இல்லை நல்லா ப்ளே பண்ண பொசிஷன், அந்த பொசிஷனை அந்த பிளேயர் கொடுத்துடணும். நீ என்னதான் வேறு பொசிஷனில் அவங்க ஆட வச்சாலும் அவங்களோட பெஸ்ட் பொசிஷன் அந்த ஸ்பாட்டு தான். இப்போ ஒரு ஃபார்வர்டை தூக்கி நான் விங்கராக போகிறேன் இல்லை மிட்ஃபீல்டராக போகிறேன் அப்படின்னு ஃபுட்பாலில் போட்டாலுமே, ஒரு ஓப்பனர் தூக்கி நான் மிடில் ஆர்டரில் போகிறேன் இல்லை 1 டவுன் ஆடுறேன் அப்படின்னாலுமே எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் தான் ஆகும். அவங்களோட பெஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்பாட்டு தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜோட பெஸ்ட் ஸ்பாட் ஓப்பனிங் தான். சரி, நீ பெஸ்ட்டாக ஆடு அவ்வளோதான். இப்போ சஞ்சு சாம்சன் டெபுப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம குறை சொல்லலாம். எப்பவுமே சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சிருவான் ஆர்ஆருக்கு போது. சிஎஸ்கே அந்த நம்பிக்கையில் தான் போனால் ஒரு பேட் ஷாட்டு தான். ப்ளஸ் ருத்துராஜ் என்ன பண்ணா, அவன் அவுட் ஆனதை பாத்தியா மச்சான்? சஞ்சு சாம்சன் வந்து நல்ல டெலிவரி. இப்போ நான் சொல்றேன், ருத்துராஜுக்கு அவ்வளவு பெரிய டெலிவரி இல்ல ஆக்சுவலா. அது ஸ்டெம்ப காட்டி ஆடுறான் ஒரு கேப்டன். நீ தான் வந்து ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணணும். அங்க சஞ்சுவும் அவுட் மச்சான். அதுக்கப்புறம் சீனியர் யார் இருக்கா? டாப் ஆர்டர் பார்த்தாலே பிரிவிஸ் இல்ல, டோனி இல்ல, சீனியரே இல்ல. சோ என்ன பண்ணணும்? நீ மத்தவங்களை அடிக்க விட்டு நீ வேடிக்கை பார்க்கணுமா இல்லையா? மச்சான் நீ ரித்துராஜ் சொல்றல, எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டீம் நான் யங்ஸ்டர்ஸை சேர்க்காத. நான் கார்த்திக் சர்மாவை சேர்க்கல, வேற யாரு இருந்தா சின்ன பசங்க யாருமே சேர்க்கல மச்சான். சிவம் டூபே கூட அது காமிக்கலையே. ஃபர்ஸ்ட் பால் இன்டென்ட் 6 அடிச்சான். பட் நீ அதுக்குள்ளே உனக்கு விக்கெட்ஸ் போயிடுச்சு. 4 விக்கெட் அவுட் நினைக்கிறேன். சரியா, 3 விக்கெட் அவுட். சிவம் டூபே வந்து செகண்ட் பால் வந்து ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் 6 அடிச்சான். ஜடேஜாவை டேக் ஆன் பண்ணி அடிச்சிட்டான். ஏன்னா அவங்க பிராக்டிஸ்ல ஆடுறாங்க. திருப்பி இன்னொரு பாலுமே ஏறினான். சோ அவன் போனதுக்கு அப்புறம் ஆளே இல்லாம ஆயிடுச்சு சிஎஸ்கேக்கு.
ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்கள ஃப்ரீயா ஆட விட்டுட்டு மெச்சூர்டான பிளேயர், வேர்ல்ட் கப் வின்னர், ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீ கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஓப்பனர் 2 பேர் இருக்கானுங்க மச்சான். எனக்கு தெரிஞ்சு மெயினான 2 பில்லரு சிஎஸ்கேக்கு அவங்க தான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஒருத்தன் அவுட் ஆகிறான், எவனோ ஒருத்தர் சீக்கிரம் அவுட் ஆகிறானா. 20 ஓவர் நீ ஆடு, உன்னால 20 ஓவர் ஆடி ஒரு 60-70 ரன் உன்னால சோலோ அடிக்க முடியும்ல. ஒரு 160-170 அடிச்சிருக்கலாம் போதுமே மச்சான். நீ ரெக்கவர் பண்ணி 160-170 அடிச்சுனா ஒரு ஃபைட் போட்டிருக்கலாம். டப்புன்னு சூரியவன்ஷி ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டு நீ ஒரு ஃபைட் போட்டுருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதான் ஸ்கோர்னா. அப்பவுமே அவங்க பொறுமையா ஆட மாட்டானுங்க. ஆமா, அதான் ஆக்சுவலா சம்மரைஸ் பண்ணனா அட்லீஸ்ட் ஓவர் 10 நல்லா பண்ணாம்பா. அவனுக்கு முடிஞ்சது என்னவோ அது பண்ணான் சூப்பரா. மத்த பிளேயர்ஸ் எல்லாம் விட்டதை அவன் ஒருத்தன் பண்ணான். அப்படிதான் இருந்தது. அவன் காட்டின மெச்சூரிட்டி கூட இல்ல மச்சான் நம்ம டாப் ஆர்டர் கிட்ட. அதுதான் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் வந்து பார்த்து பொறுமையா ஆடுறான். சிவம் துபேக்கு நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஜேமி ஓட்டன் ஆடின இன்னிங்ஸ் சிவம் துபேவால ஆட முடியும், ருத்துராஜால ஈஸியா ஆட முடியும் அவன் இன்னிங்ஸை. சரி, சம்மரைஸ் பண்றது நம்ம இதுதான். இது லைன் அப்ல சேஞ்ச் வரும்பா. எனக்கு தெரிஞ்சு பிரவிஸ் ஃபிட் ஆனா சேஞ்ச் வரும். அது வரைக்கும் சேஞ்ச் வராது. அடுத்த மேட்ச் வராது மச்சான். அடுத்த மேட்ச் இதே லைன் அப்ல தான் போவாங்க. பட் பாப்போம். அதே மாதிரி லைன் அப்பும் உனக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் தான் ஆடினாங்க. உனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவியா நீ மச்சான்? எனக்கு தெரிஞ்சு நீ வந்து சர்ஃப்ராஸ் கான ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரல? ஓகே, எடுத்துட்டு வரல. ஏன்னா நீ ஸ்பின்னுக்கு போலான்னு ஒரு ஐடியா வச்சிருந்த. மேபி ராகுல் சார் போயிருக்கலாம், இல்ல பிரசாந்த் வீர் போயிருக்கலாம் நினைச்சிருப்பாங்க. பிரசாந்த் வீர் போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து ஆல்ரவுண்டர். எனக்கு தெரிஞ்ச ராகுல் சார் தான் அவங்க வந்து ஒரு ஐடியா வச்சது. கரெக்டா? சோ வந்து இந்த பேட்டிங் இப்படி கவலைக்கிடமா போது இனிஷியலி அதுமே பயந்துட்டாங்க. ஆக்சுவலா ஒரு பேனிக் டிசிஷன் சர்ஃப்ராஸ் கான் எடுத்தது. சோ தெரியல, மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சர்ஃப்ராஸ் கான் வில் பிளே. ஐ திங்க் அவன் நல்லா தான் விளையாடுவான். சோ வேற யாரையாவது மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா எனக்கு தெரிஞ்சு. பட் நீ சொல்ற மாதிரி கரெக்ட் தான். இப்போ ஒத்துக்கிறேன், சேம் லைன் அப் தான் போறாங்க இன்னைக்கு. இந்த மேட்ச் அந்த லைன் அப் தான் வச்சு போறாங்க. வேற எந்த டிஃபரன்ஸும் வராது. இம்பாக்ட்ல மேபி bring in someone. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்ல 2 பேர்ல யாரா ஒருத்தர் கிளிக் ஆனாலே போதுமோ பேட்டிங். கரெக்ட் தான் மச்சான். மேபி இவங்க இப்படி பண்ணலாம்லடா. ஆயுஷ் மாத்ரே இஸ் ஓபனர் தானே. சோ சஞ்சு சாம்சன் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆள். பேட்டிங்ல பொறுமையா ஸ்டார்ட் பண்ணா பயங்கரமா அடிப்பான், அன்ஸ்டாப்பபிளா இருப்பான். அப்படி இருக்கும்போது ரித்துராஜும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணுவான், பயங்கரமா ஆரம்பிப்பான். இவங்க 2 பேருமே அப்படி இருக்கிறதுக்கு மேபி அவங்க யாரா 1-1 வரலாம். பட் லாஸ்ட் சீசன் 1-1 வந்துதான் ரித்துராஜ் அடி வாங்கினான். அதுவும் மேபி ஆயுஷ் மாத்ரே ஃப்ரண்ட்ல நீ போடுற அப்படின்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சூரியவன்ஷி மாதிரி ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். இவன் ஆயுஷ் மாத்ரே அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான்டா. சோ அப்படி இருக்கும்போது அவன ஓப்பனிங் இறக்கலாமோன்றது தான் என்னோட क्वेश्चनா இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் மேபி 2 சீனியர் பிளேயரும் உடனே இறங்க வேண்டாம்ன்ற. ஆமா அதுதான் என்னோட பொறுத்த வரைக்கும். மேபி சேஞ்ச் பண்ணலாம். ஆனா கலீல்பா அவன் ஒருத்தன் தான் நல்லா போடுறான். சூப்பரா போட்டான். போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு போலர்னு எப்படி இருந்த சிஎஸ்கே ஒரு காலத்துல கலீல் மட்டும் தான் போலிங். யாரு போட்டாவும் இனி சிஎஸ்கே போலிங் வந்து சீரியஸாவே கவலைக்கிடமா தான் இருக்கு. பேட்டிங் ஸ்ட்ராங் நம்ம நினைச்சிருந்தோம், ஒரு மேட்ச்ல நம்ம சொல்ல முடியாது. பட் நெக்ஸ்ட் மேட்ச்ல பாப்போம். பட் போலிங் சீரியஸாவே கஷ்டமான ஃபேஸ்ல தான் இருக்காங்க. நேத்து நெல்லே 100 அடி வாங்குறான்பா. 100 அகமதும் மச்சான் எவன் போட்டாவும் அடிக்கிறானே. சோ தெரியல, பாப்போம். இதே 11 தான் போவோம். சோ அதே மாதிரி பார்த்தனா இதுதான் மச்சான் ஃபிக்சர். 14 மேட்ச் ஆடுறாங்க ஒவ்வொரு டீமும். சிஎஸ்கே வந்து 14 மேட்ச் ஆடுது. சோ அதுல வந்து பார்த்தனா ஒரு 6ல இருந்து 7 மேட்ச் ஹோம்ல ஆடுறாங்க, 6ல இருந்து 7 மேட்ச் ஒரு அவே ஆடுறாங்க. சோ அதனால ஹோம் மேட்சஸ் ஜெயிச்சா ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வருமா? ஹோம் மேட்ச் கம்மி தானே உங்களுக்கு இந்த தடவை? ஆமா கம்மி தான். ஹோம் மேட்சஸ் கம்மி தான். சோ பாப்போம். நீ சொல்ற மாதிரி ஹோம் மேட்ச் தான் நம்ம லாஸ்ட் சீசனும் பேசிட்டு இருந்தோம். ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி ஆக்கிடணும் மச்சான். ஆல்ரெடி இருந்தது சென்னைக்கு ஃபோர்ட்ரஸ் தான் சிஎஸ்கே. ஹோம் மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிட்டு அவையில 1-2 வின் எடுத்தாலே போதுமா? ஹோம்ல ஜெயிக்கணும்ல, அதுதான் நான் கஷ்டமா இருக்கு. இப்போ ஹோம்லயே இந்த போன சீசனே கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. 100%. அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா பண்ணாங்கன்னு ஒத்துக்கலாம். பட் போன சீசன் ஹோம்லயே கஷ்டமா இருந்தது. மீன்வைல் பிச்சுமே மாறிடுச்சு ஆக்சுவலா. கரெக்டா? இப்போ அடிக்கிறாங்க, ஸ்பின்னருக்கே வேலை இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பிச்சு. சோ நீ சொல்ற மாதிரி மேபி கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்ல நடக்க போகுது. பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு மச்சான் நெக்ஸ்ட் மேட்ச்ல தெரிஞ்சிடும் இவங்க சீசன் எதை நோக்கி போகுதுன்ட்டு. இந்த ஒரு மேட்ச் விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதால. நெக்ஸ்ட் மேட்ச்ல இதே தான் பாக்குறோம், இதே பேட்டிங் தான் பாக்குறோம், இதே போலிங் தான் பாக்குறோம்னா சீசன் அவுட் மச்சான். கன்ஃபார்ம் நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா ஹோம்லயும் உன்னால முடியல அப்படின்னும் போது கரெக்ட் தான். சோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து இப்போ மேட்ச் நடந்துட்டு இருக்கபடி பாக்கும்போது குஜராத் கிட்ட வின் பண்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது. சோ நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாபுக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்க போகுதுப்பா. அதுல ரியல் டெஸ்டா இருக்க போகுது சிஎஸ்கேக்கு. அண்ட் மெயினா நம்ம சிஎஸ்கே கேப்டன் ரித்துராஜ் அண்ட் ஃபிளெமிங்லாம் என்ன பண்ண போறாங்க? தலைக்கெட்டு வேற இல்ல, வெளியே உட்காந்துட்டு இருக்காரு இன்ஜுரியில. சோ ஒரு பெரிய ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்பத்துல இருந்தே அப்படி ஆரம்பிச்சிருக்கிறது வந்து பாப்போம். என்ன அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. -4 போயிட்டாங்க ஆல்ரெடி. இதுக்கு மேல பார்த்தனா ஆர்ஆர் வந்து +4 சரியான ரன் ரேட் நல்லா தேத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு -4ல இருந்து நீ வருது +1 வர்றதுக்கே ஒரு 2-3 மேட்ச் ஜெயிக்கணும் போல மச்சான். பிக் வின்ஸ் எடுக்கணும்.
கஷ்டம் தான். பிக் வின்ஸ்லாம் வேணாம் மச்சான், வின்னு போதும் சிஎஸ்கேக்கு. நான் சீரியஸா சொல்றேனே. ஏன்னா இப்போ அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ எல்லா டீமுமே தேர் ஹேவிங் a வெரி கடப்பார லைன் அப் தான் எல்லா பேட்டிங் டீம்ஸ்க்குமே. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் போலிங்ல தான் சில டீம்ஸ் நம்ம ப்ரிடிக்ஷன்ல சொல்லும் போதே பார்த்தோம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு போலிங்ல. சிஎஸ்கே போலிங்ல இனிமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க, அது நம்மளுக்கு இந்த மேட்ச்ல தெரிஞ்சிச்சு. பட் கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்றாங்கன்னு we have to wait and see. சோ இதெல்லாம் தான் சம்மரைஸ் பண்ணனும். கரெக்ட்டா? கரெக்ட். ஸோ இதெல்லாம் நடக்குது, பார்ப்போம். ப்ளஸ் வரணும் முதல் ரன் ரேட்டு. அதே மாதிரி ஓம்ஸில் எல்லாமே வின் எடுக்கணும். அவையில போயிட்டு நீ ஒரு 2-3 வின் எடுக்கணும். நீ சொல்கிற மாதிரி பிக் வின்ஸ்லாம் கூட வேண்டாம், ஜஸ்ட் க்ளோஸ் வின்ஸு அந்த மாதிரி வின்ஸ் எடுத்தால் கூட போதும். முதல்ல அந்த வின்னிங் மொமெண்டம் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சா கூட ஒரு மொமெண்டம் வரும் மச்சான். ஒரு மேட்ச் இப்படி அடி வாங்கி நீ பெரிய பெரிய அடி வாங்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு க்ரௌடுமே ஃபேன்ஸுமே ரொம்ப சஃபராக வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸுமே அவங்களோட ஹோப்ஸ் போகுது, என்னடா அடுத்த சீசன் வந்திருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம், ஒரு ஷோவே இல்லையே மச்சான். 6 அடிக்கணும், ஏதாவது பண்ணணும், தெரியல. பார்ப்போம் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ எஸ் பாய்ஸ், இதெல்லாம் தான் மக்களே நடந்தது. ஸோ மேட்ச் பற்றி போஸ்ட் மேட்ச்சில் பேசணும்னா இதெல்லாம் தான் கதை. பட் நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த ஃபுல் வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனி வர மேட்சஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம் சிஎஸ்கே, அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து கமெண்ட்டை டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணலாம் சிஎஸ்கே கோயிங் ஃபார்வர்ட், அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த டீம் ஃபேனு அப்படின்ற மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் சேனலை. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நீங்களாம் இருந்தீங்கன்னா தான் நம்ம சேனலில் பெருசாக டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ definitely we'll hope for the best. So next matches la enna nadakudunu regular we'll give you updates, and going forward we'll see. So idoda video mudichukurom, next video la paakrom. Until then, it's bye from both of us. Nandri, vanakkam.